தீபிகாவுக்கு நடந்த சம்பவம் அப்படிங்கிறது பெரிய அதிர்ச்சி தான். ஏன்னா அவங்க வந்து இந்த அளவுக்கு வந்து மல்லி மேலே ஒரு காண்டா, அதே நேரத்தில் ஒரு கோபத்தில் பழிவாங்கக்கூடிய எண்ணத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பின்னணியில் ஒரு சூழ்நிலை நடந்ததா அவங்க சொல்கிறாங்க. உண்மையிலே மல்லி வந்து அந்த மாதிரி ஆள் கிடையாது. ஆனால் தீபிகா ஒரு தவறான நோக்கத்தில் மல்லியை வந்து இப்போ ஜெயிலில் தூக்கி போட்டுறணும், அதுவும் இந்த சுடரோட கேஸில் வந்து மல்லியை தான் A1 அக்யூஸ்டாக ஆக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த விஷயத்தை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தீபிகா வந்து அந்த ஸ்டேஷனில் இருக்கிறவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அவங்க அடுத்ததாக எங்கே கொண்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, இந்த கவினோட மொபைல் சிக்னல் எங்கே கிடைக்கும், கண்டிப்பாக ஏற்காடில் தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருவாங்க. அப்போ இந்த விஷயத்தை வச்சு தான் இவங்க ஃபாலோ பண்ணி போவாங்க. யார் தீபிகா நேரடியாக ஏற்காடு போகிறாங்க. ஏற்கனவே அங்கே வந்து மல்லியும் விஜயும் ஏற்காடில் தான் இருக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து தீபிகாவும் அங்கே போனாங்கன்னா அடுத்ததாக அப்போ மல்லியை தூக்கிடுவாங்களா, மல்லியை வந்து தீபிகா வந்து அந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு அரெஸ்ட் பண்ணிடுவாங்களா, அதாவது சுடரை அங்கே பார்க்குறது இந்த மாதிரியான விஷயத்தை வச்சுட்டு மட்டும் மல்லி அரெஸ்ட் பண்ணிட முடியுமானா கண்டிப்பாக முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க தீபிகா அப்படின்னா, இந்த கவின் கையில் கிடச்சா நிறைய விஷயங்கள் வந்து தீபிகாவுக்கு தெரிய வரும். ஏன்னா இந்த கவின் வந்து ஒரு கட்டத்தில் வந்து வெண்பா அவங்கள பார்த்து மல்லிகிட்ட சொல்லிடுவாங்க. அது ஒரு பக்கம் இருக்கும். இன்னொரு பக்கம் தீபிகாவும் கண்டிப்பாக வந்து என்ன செய்வாங்க, அந்த கவினை பிடிப்பாங்க. இல்லை அப்படின்னா மல்லி விஜய் பிடிச்சி தீபிகாட்ட ஒப்படைப்பாங்க. அப்படி ஒப்படைச்சாலும் இந்த கவின் என்ன சொல்ல போகிறாரு, இந்த சுடரை எப்படி கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்ல போகிறாரா, இல்லை சுடர் உயிரோட இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்ல போகிறாரா அப்படிங்கிறது தான் பெரிய ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கிறாரு டைரக்டர் அப்படிங்கிறது தெரிய வருது. ஏன்னா இப்போ வரைக்கும் யாருமே நம்பலை சுடர் வந்து சாகலை அப்படின்னா எல்லாருமே நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னா தீபிகா அடுத்த ஒரு கிரிமினல் வேலையை பண்ணுவாங்க அது அப்படிங்கிற மாதிரி தெரியுது. என்ன வேலையை பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த கவினையும் சுடரையும் தன்னோட கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு மல்லி மேலே முழு பழியையும் போடுறதுக்கு எல்லா விதத்திலையும் தயாராவாங்க. அப்போ இனிமே தான் இந்த இவங்க எக்ஸ் கணவர் இருக்கார்ல திலீபன், அவரோட வேலை இனிமே தான் இருக்குது. அவர் தான் முழுக்க மல்லிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்போ ஏற்காடு போயிட்டு திரும்ப வரும்போது மல்லிக்கு பெரிய அதிர்ச்சி காத்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஒருவேளை தீபிகா அரெஸ்ட் பண்ணலாம் மல்லியை. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.